இந்தியா முழுவதும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகம் இருப்பதாகவும் அதனை ஒன்றிய அரசுதான் கட்டுப்படுத்த வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலை தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிற பொழுது தமிழக மீனவர்களை இந்திய குடிமக்களாக ஒன்றிய அரசு கருதவில்லையா என்கிற கேள்வி எழுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நிரந்தர தீர்வுக்குரிய ஒரு முடிவை எட்டுவதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கட்சித்தீவை மீட்பதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்தியா பூரா விற்பனை செய்யக்கூடிய மையமாக, இறக்குமதி செய்யக்கூடிய மையமாக இருப்பது குஜராத். அங்கிருந்து தான் போதைப் பொருள்கள் கடல் மார்க்கமாக கடத்தி வரப்பட்டு இந்தியா முழுக்க விற்பனைக்கு அது போய்கொண்டிருக்கு. அதில் தமிழ்நாடு ஒன்று. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் போதைப் பொருள் மிக அதிகமான அளவுக்கு இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான மாநிலமாக இருப்பது குஜராத் மாநிலம். அந்த குஜராத் மாநிலத்தில் இருக்க துறைமுகத்திற்கு யார் அதிபர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் போதைப் பொருளை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஆக இது யார் கையில் இருக்குன்னா ஒன்றிய அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.